Etisayon Purio Nitiye Suri Kuriye Parisutana Karunaiku Bhaktiyayaradane Etisayon Purio பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாயாராதனை எதிசையும் புரிவோம். ஜீவிய அப்பமாக தேவனே ஆவியின் மீது கொண்ட பாசத்திற்கிடுமுண்டோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாயாராதனை
அதிசயம் புரிவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல்கள் 118 வசனம் 1. தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்னரே நம்மை அறிந்து தெரிந்த தெய்வம், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிற நம் தெய்வம் இன்று இந்த வேளையில இந்த நற்கருணை வடிவிலே நமக்காய் பிரசன்னமாயிருக்கிறார். அவரை உற்று நோக்குவோமா? என் அன்பு சகோதரனே, சகோதரிய, நன்றியின் மக்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆண்டவர் கடவுளிடமிருந்து தங்கள் வாழ்க்கையிலே வல்ல செயல்களையும் அற்புதங்களையும் பெற்ற எல்லோருமே அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்திருக்கிறார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 - 10 முடியுள்ள வசனங்களில் நாம் பார்க்கிற வேளையில அண்ணா என்கின்ற ஒரு பெண் கடவுள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த மாபெரும் வல்ல செயலுக்காக கடவுளை நோக்கி நன்றியோடு துதித்து பாடுகிறார். எண்ணிக்கை புத்தகம் 21ஆவது அதிகாரம் 17ஆவது வசனங்களிலிருந்தே நாம் பார்க்கிற வேளையில இஸ்ராயேல் மக்கள் கோர் மலையிலிருந்து மோவாபியர் மலைக்கு வந்த உடனேயே கடவுள் அவர்களோடு இருந்து செயல்பட்டதற்காகவும் கடவுள் அவர்களை பாதுகாத்ததற்காகவும் இந்த மோவாபியரிடமிருந்து இந்த படையிலிருந்து அவர்களுடைய உயிரை காப்பாற்றியதற்காகவும் இஸ்ராயேல் மக்கள் அந்த மலையிலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட எல்லா வேளைகளிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லியவராய் இருக்கிறார். அன்றைக்கு இஸ்ராயேலிடையே யூத மக்களிடையே எல்லா நிகழ்வுகளிலும் அவர்கள் திருப்பாடலை பாடி கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்னை மரியாளும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் தன்னுடைய வயிற்றிலே கொடுக்கிற வேளையில அவளுடைய உள்ளம் பேர் வகையால் ஆட்கொண்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி அவள் புகழ் பாடலை எடுத்துரைக்கிறார். தாவீது அரசர் தனக்கு எதிராய் இருந்த எல்லா படைகளும் விழுந்து விடுகிற வேளையில கடவுள் தன் உயிரை காப்பாற்றுகிற வேளையில கடவுளை நோக்கி அவர் நன்றியின் புகழ்பாக்களை எடுக்கிறார் என்று திருப்பாடல் முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே என் அன்பு சகோதரனை, சகோதரிய, நெருமையான வேளையில கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிற வேளம் மிக சிறப்பாக கடந்த 13 நாட்களாய் இந்த நவநாளில நம்மோடு இருந்து நம்முடைய வேண்டல்களையும் தேவைகளையும் கேட்டு நமக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிற நம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? அன்றைக்கு தாவீது அரசர் திருப்பாடல் 34 மிக அழகாய் கடவுளை நோக்கி நன்றி சொன்னது போல இன்றைக்கு இந்த அருமையான வேளையில கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் இரக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் அவருடைய அன்பிற்கும் நன்றி சொல்லும் விதமாக அன்றைக்கு தாவீது அரசர் பாடிய அந்த திருப்பாடலை இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். எனவே நண்பு சகோதரனே, சகோதரிய, வீடுகளிலே திருவிழியம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பாடல் 34 எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 34 தாவீது அரசர் கடவுளுடைய கருணையை புகழ்ந்து பாடுகிற நன்றியின் திருப்பாடல். இன்றைக்கு நாம் இந்த திருப்பாடலை ஒன்றாய் இணைந்து வாசிக்க போகிறோம். எனவே திருவிவிலியத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னோடு இணைந்து நீங்களும் இந்த திருப்பாடலை வாசித்து கடவுளுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவியுங்கள்.
திருப்பாடல் 34. ஆண்டவரே, நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரோ அவர்களுக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் ஈராது. சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, வாரீர், நாம் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிவிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையையே செய். நல்வாழ்வையே நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவரது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களின்றும் விடுவிக்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களின்றும் விடுவிக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிபடாது. தீயோரை தீவினையை சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவருக்கும் தண்டனை அடையார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனையை அடையார். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, தர்மையான வேளையில இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதித்திருக்கிறோம். தாவீது அரசருடைய இந்த பாடல், இந்த வரிகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாய் இருக்கட்டும்.
ஆண்டவர் கடவுளை ஒவ்வொரு நாளும் நாம் போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற ஏராளமான கிருபைகளை நினைத்து ஒவ்வொரு நாளும் நன்றி கூறி துதிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரிய, இன்றைக்கு இந்த நாளிலே நாம் இருக்கிறோம் என்றால், நாம் மூச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அதற்கு காரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தாமே இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கும் செய்யும்படிக்காய் தன் தூதர்களை வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். ஏராளமான நோய்கள், கொள்ளை நோய்கள், விபத்துகள் இருக்கிற இந்த வேளையிலும் கூட கடவுள் நம்மை எதுவும் அண்டாமல், இந்த கொள்ளை நோய்கள் நம்மை அண்டாத வடிக்காய் அவர் நம்மை பாதுகாத்து வருகிறாரு. அதற்காக நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு ஒரு அழகிய மனைவியை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுங்கள். கடவுள் உங்களுக்கு ஒரு அழகான கணவனை கொடுத்திருக்கிறான், புரிந்து கொள்கிற கணவனை கொடுத்திருக்கிறானே, உங்களை அன்பு செய்கிற கணவனை கொடுத்திருக்கிறாரு, அதற்காக நன்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளையை கொடுத்திருக்கிறானே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். பெற்றோர்களுக்காக பிள்ளைகளை நீங்கள் நன்றி சொல்லுங்கள். எவ்வளவோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்படியே விட்டு செல்லுகிற வேளையில உங்கள் பெற்றோர்கள் உங்களோடு இருந்து உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்கள் உற்சார் உறவினர்களுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரம் நன்றி செலுத்துகிற நேரம். நம் வாழ்க்கையில நன்றியால் நாம் கடவுளை துதிப்போம். நன்றியின் ஆராதனையை இந்த வேளையிலே மௌனமாய் கடவுளுக்கு சமர்ப்பிப்போம். அன்றைக்கு அன்னை மரியாளை போல, அண்ணாவை போல நாமும் கூட கடவுளை நம் உள்ளத்திலே ஏற்றி போற்றி அக்களிப்போடு மௌனத்திலே நன்றி செலுத்துவோம். Praise the Lord. 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 22 25 முடிய உள்ள இறை வசனங்களில் ஒரு அழகிய நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறி அக்கரைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் படகில் போய்க் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த படகிலே அப்படியே அயர்ந்து உறங்கி விடுகிறார். அப்பொழுது ஏரியில் புயல் அடிக்கிறது, படகில் நீர் நிரம்பத் தொடங்குகிறது. எனவே அந்த படகில் இருந்த எல்லா சீடர்களும் பயந்து போய் விடுகிறார்கள். இந்த காற்று அதிகமாய் வீச
இந்த தண்ணீர் படகுகளை மோதுகிறது. படகுக்குள்ளாக அந்த தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. எனவே இந்த சீடர்கள் எல்லோரும், ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சாக போகின்றோமே என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி அங்கே இருக்கிற ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழித்தெழுந்து காற்றையும் நீரையும் கடிந்து கொள்கிறார். அந்த காற்றையும் நீரையும் அவர் கடிந்து கொள்ள உடனடியாக அங்கே அமைதி உண்டாகுகின்றது. உடனடியாக அங்கே அமைதி உண்டாகுகிறது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து இப்படியாக கேட்கிறார், உங்கள் நம்பிக்கை எங்கே? உங்கள் நம்பிக்கை எங்கே என்று சொல்லி தன்னோடு இருந்த சீடர்களை, அந்த காற்றும் தண்ணீரும் பட்டகை மோதிக்கொண்டிருக்கிற வேளையிலே பயந்து போன, நம்முடைய உயிர் போய்விடுமோ என்று சொல்லி அஞ்சிய அந்த சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்கள் நம்பிக்கை எங்கே? என் அன்பு சகோதரனே சகோதரிய, நாமும் கூட பல வேளைகளிலே ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய செயல்கள் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே, இந்த உலகத்துடைய துன்பங்கள் என்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை என்கின்ற படகை என்னுடைய கடன் பிரச்சனைகளும் என்னுடைய எல்லா விதமான நோய்களும் துன்பங்களும் வேதனைகளும் அடிக்கிறதே, நான் இறந்து போய் விடுவேனோ என்று சொல்லி பல வேளைகளிலே நான் பயந்து போய் இருக்கிறேனே என்று சொல்லி பயத்தில் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்கிற இந்த கேள்விக்கு நம்முடைய பதில் எப்படியாக இருக்க போகிறது? உங்களுடைய நம்பிக்கை எங்கே? நான் உங்களோடு இருக்கிற வேளையிலே, உங்கள் படகிலே இருக்கிற வேளையிலே ஏன் பயப்படுகிறீர்கள்? என்னை தாண்டி உங்களை எது இன்னும் செய்ய முடியாது என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கேட்கிறார். எனவே அன்பு சகோதரனே சகோதரிய, பயத்தினாலே, துன்பத்தினாலே, சோகத்தினாலே, கண்ணீராலே, நோயினாலே, தடைகளினாலே, பாரத்தினாலே, மனக்குழப்பத்தினாலே, குடும்ப பிரச்சனையினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாயா? எப்படியாக என்னுடைய வாழ்க்கை போக போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்பிக்கை கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் படகிலே நான் இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய பிரச்சனையை காட்டிலும் உங்களுடைய கடவுள் உயர்ந்தவர், உங்களுடைய கடவுள் உயர்ந்தவர், என்னிலே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி நம் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரனே சகோதரிய, பயப்படுகிற நேரங்களை விட்டு விடுங்கள். அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நம் தேவன் மீது நம்முடைய கவலையை போட்டு விடுங்கள். அவர் நம் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே நம்முடைய எல்லா விதமான கவலைகளையும் அவர் மேல் போட்டுவிட்டு, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார், என் தேவன் இருக்கிற வேளையில எனக்கு வேறு யாரும் தேவையில்லை, இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான துன்பங்களையும் அவர் போக்குவார், என் தேவன் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி நம்பிக்கையில தேவனை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். தர்மையான வேலையிலே உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணித்து இந்த பாடலோடு இணைந்து நம்முடைய வேண்டுதல்களையும் எடுத்து வைத்து நம்முடைய தேவைகளையும் பாதத்தை இயேசுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போமா?
உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. இயேசுவே, நீங்க மட்டும் என் வாழ்க்கையில போதும். இயேசுவே, நீங்க மட்டும் போதும். நீங்க என்னுடைய படகு இருந்தால் மட்டும் போதும். எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. உம்மீது நான் முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே, நீங்க மட்டும் என் படகுல இருங்க, என் கூட இருங்க. எனக்கு முன்னும் பின்னுமா இருந்து என்னை காப்பாத்துங்க இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. அபிரகாமின் தேவனாய், ஈசாக்கின் தேவனாய், யாக்கோப்பின் தேவனாய், என்றும் உயிர் வாழுகிற தேவனாய் இருக்கிற என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளையில உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் இயேசுவே. என்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தருவீர் என் நம்பிக்கையில இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. என்னுடைய உழைப்பை இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து பறித்துக் கொண்டாலும், என்னுடன் இருக்கிற எல்லோரும் எனக்கு எதிராக சூழ்ந்து நின்றாலும் கூட என் கடவுள் உயிர் வாழுகிற கடவுள், உயிர்ப்பின் கடவுள் என்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே. நீதானே இயேசுவே என்னோடு இருக்கிறேன், என் குடும்பத்தோடு இருக்கிறேன். நான் செய்கிற சொல்கிற எல்லாவற்றிலும் உன்னுடைய கிருபையை என்னால் பார்க்க முடிகிறது இயேசுவே. தொடர்ந்து என்னுடைய நம்பிக்கையை பெருக்கும் இயேசுவே. தொடர்ந்து நான் உன்னில் வளரக்கூடிய, உன் நம்பிக்கையில் வளரக்கூடிய கிருபையை எனக்கு இந்த நேரத்திலே கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. அபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோப்பின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. அபிரகாமின் தேவனும் நீதானையா. ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோப்பின் தேவனும் நீதானையா. என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட்ட யாரும் இல்லை இயேசையா. உம்மை விட யாரும் இல்லை இயேசையா.
பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து நிறுத்தினால், பாதைகள் உண்டு பண்ணுகிற தேவன் நீ அல்லவா. என் வாழ்க்கையில நான் வழி தெரியாமல் எப்படியாக இதற்கு மேலா என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க போகிறேன் என்று நான் நம்பிக்கையற்ற நேரங்களிலே நான் என்னுடைய மரணத்தை தழுவி விடலாமோ என்று சொல்லி தற்கொலை சிந்தனையில் இருக்கிற வேளையில, என் தேவனே நீரே எனக்கு வழியை உண்டாக்க பண்ணி நானே வழியும் உண்மையும் சத்தியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நேரத்திலும் எனக்கு கடவுளாய் இருக்கிறீரே, தந்தையாய் இருக்கிறீரே, ஆயனாய் இருக்கிறீரே, இந்த வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே. தொடர்ந்து நீதானே என் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான தடைகளையும் உடைத்து என் வாழ்க்கையிலே செங்கடலாய் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும், கடன் சுமைகளையும், மனபாரங்களையும், குடும்பத்துடைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீதானே போக்கி வழியை உண்டாக்க பண்ணுவீர் என்று மீது நான் முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவே. அன்பு இயேசுவே, நீதானே என்னுடைய ஆயனாய் இருந்து என்னை வழி நடத்துகிறேன். நான் எப்படியாக இருக்க வேண்டும், எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று நீதானே என்னுடைய ஆயனாய் இருந்து என்னை வழி நடத்துகிறேன். அதற்காக நன்றி. ஒரு ஆயன் தன் ஆடை பேணி பாதுகாப்பது போல எனக்கு முன்னும் பின்னும் இடமூலமா என் கால்கள் கல்லில் மேல் மோதாத படிக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா விதமான சாத்தானுடைய செயல்களையும் அழித்து நீதாமே எனக்கு நல்ல ஆயனாய் இருக்கிறேன். அதற்காக நன்றி இயேசுவே. உன்னை தொடர்ந்து நான் நம்பவும், நான் தொடர்ந்து உன்னை நம்பிக்கையில வளரவும் நீதான் உன்னை கிருபையை தொடர்ந்து என் மீது பொழியும் ஆண்டவரே. நீர் வழியை உண்டாக்க பண்ணுகிற தேவன் என்பதிலே நான் நம்பிக்கை கொள்கிறேன். என் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நான் துன்பத்தில் இருக்கிற வேளையில, கண்ணீரில் இருக்கிற வேளையிலே மற்றவர்கள் என்னை பார்த்து உன் கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி என்னை பார்த்து சொல்கிற வேளையிலும் கூட என் நம்பிக்கை குறைபடாத அளவுக்கு, என் நம்பிக்கை குறைபடாத அளவுக்கு நீதாமே என் நம்பிக்கையை பெருக்கும்படிக்கா இந்த வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் இயேசுவே, மன்றாடுகிறேன். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதையுண்டு பண்ணும் தேவன் நீரே இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும், பாதையுண்டு பண்ணும் தேவன் நீரே இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே மெய்த்திடுவீரே, நன்மையும் பெருமையும் பெருகச் செய்வீரே. உள்ளுள்ள இடங்களிலே மெய்ப்பிடுவீரே, நன்மையும் கிருபையும் பெருகச் செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. அன்பு சகோதரனே, சகோதரிய, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பாடுவோமா? இயேசுவே நீங்க மட்டும் எனக்கு போதும், இயேசுவே நீங்க மட்டும் எனக்கு போதும், என் வாழ்க்கை நீங்க மட்டும் போதும் இயேசுவே. அந்த இயேசுவே என்னை தொடுகிற தேவனாய் இருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை கண்டுகொள்கிற தேவனாய்
தேவனாய் இருக்கிறேன். நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற வேளையில என் கண்ணீரை துடைக்கிறாய் தேவனாய் இருக்கிறேன். நீங்க மட்டும் போதும் இயேசுவே, நீங்க மட்டும் என் கூட இருங்க இயேசுவே. அது போதும். என்னுடைய உடல் உறுப்புகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு விலகி சென்றாலும் கூட என்னை ஒவ்வொரு நாளும் தேய்ச்சுகிற தேவனே, நீங்க மட்டும் என் கூட இருங்க. என் மனதில் இருங்க இயேசுவே. எனக்கு வேற யாரும் தேவையில்லை. நீ என் கூட இருக்கிறப்ப எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. என்னுடைய வாழ்க்கையில எல்லா வேலைகளும் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் இயேசுவே. என் நோய்கள், கால்வலி, கைவலி, முட்டிவலி, இதயவலி, இப்படியாய் பல்வேறு உடல் வலிகளால் இருக்கிற என்னுடைய எல்லா வலிகளும் போய்விடும் இயேசுவே. நீ மட்டும் என் கூட இயேசுவே. இயேசுவே, நீ என்னோடு இருப்பதனால என் தீங்கும் என்னை நோக்கி வராது இயேசுவே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்க போதும் இயேசுவே என்று சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருமையான வேளையிலே உங்களை கட்டிப்பிடித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தொடுதலை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கு வருகிறார். உங்கள் வீட்டுகளுக்கு வந்து உங்களை கட்டி பிடித்துக் கொண்டு என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கட்டி பிடித்துக் கொண்டு என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் கூட இருக்க, நான் உனக்கு போதும், நான் போதும், நான் உன்னை காத்துக் கொள்கிற கடவுளாய் இருக்கிறேனே, நான் உனக்கு தந்தையாய் இருக்கிறேனே, நான் உனக்கு மகனாய் இருக்கிறேனே, நான் உனக்கு நண்பனாய் இருக்கிறேனே, கவலைப்படாத, நான் உன் மீது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம் தேவன் நம் ஒருவரை கட்டி பிடித்து அவருடைய கரிசனை நம் மீது கொட்டுக் கொண்டிருக்கிறார். என் சகோதரனை, சகோதரியே, இந்த வேலையிலே அவர் உணவான பிரசனத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் காணப்பண்ணும்படிக்காக அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இயேசுவே, நீங்க போதும், நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை பெருமைப்படுத்துங்க. தேவனை பெருமைப்படுத்துகிற வேலையில, தேவனை துதிக்கிற வேலையில, அவரை கூட ஜெபிக்கிற வேலையில நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, திருமணமாகாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னை தொட்டு சொல்லுகிறார், கண்டிப்பாய் உனக்கு திருமணம் ஆகும். அன்றைக்கு எப்படி சாரா அன்றைக்கு ஜெபித்தாரோ அதே போல இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். உனக்கு இன்றைக்கு கண்டிப்பாய் திருமண வாக்கியத்தை தருவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், குழந்தை வரத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாவுடைய ஜெபத்தை போல இன்றைக்கு உன்னுடைய கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அன்றைக்கு அபிரகாமுடைய கண்ணீரை போல இன்றைக்கு தேவன் உங்களுடைய கண்ணீரை தொடுகிறார். கவலைப்படாதே, இன்றைக்கு உனக்கு நான் குழந்தை வாக்கியத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு சகோதரனே, கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? எனக்கு ஒன்றும் புரியல, என் வாழ்க்கை அப்படியே போய்விடுமோ என்று சொல்லி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உனக்கு முடிவு இருக்கிறது. அன்றைக்கு என் கண்ணீரோடு செபிக்கூடிய வாழ்க்கையில அற்புதத்தை கண்டது போல என் அன்பு சகோதரி, சகோதரி, கண்ணீரோடு செபிக்கிற இன்றைக்கு உங்களை கடவுள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் கண்ணுடைய கண்ணீரை துடைக்கிறார். எனவே அன்பு சகோதரி, சகோதரியே, நம்பிக்கையோடு நீங்க போதும் இயேசுவே, நீங்க போதும், நீங்க பார்த்துக் கொள்கிற நம்பிக்கையில செபிங்க. இன்றைக்கு நீங்க செபிக்கிற எல்லா காரியங்களும் தேவன் கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் தேவன் போக்க போகிறார். உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவன் போக்க போகிறார். உங்களுடைய குடிகார கணவனை தொட போகிறார். உங்களுடைய சந்தேகப்படுகிற மனைவிகளை தொட போகிறார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பெற்றோர்களுக்கு மதிக்க கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஞானத்தை கொடுக்க போகிறார். தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு பெற்றோர்களை இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், கவலைப்படாத, நான் உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். பவுலடிகளார் சொன்னார், உன் கிருபை மட்டும் எனக்கு போதும், உன் கிருபை எனக்கு போதும், எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்வது போல இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை, பிள்ளையை இழந்துவிட்டு, ஒரே ஒரு மகனை இழந்துவிட்டு, ஒரே ஒரு மகளை இழந்துவிட்டு, தன்னை பெற்றோர்களை இழந்துவிட்டு இருக்கிற எல்லோருக்கும் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாயிருக்கிறேன், நான் உன் பக்கமாயிருக்கிறேன், கவலைப்படாதே என்று சொல்கிறார். எந்த செயலை எடுத்தாலும் தோல்வியில் இருக்கிற என் அன்பு சகோதரனை உன்னுடைய தோல்வியை நிச்சயமாய் மாற்ற போகிறார். பல்வேறு சாத்தானுடைய கட்டுகளினாலும் வெள்ளி சூழ்நிலைகளாலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை இன்றைக்கு தூய ஆவியுடைய அருளினாலே எல்லா விதமான சூழ்நிலையில் மாற்ற போகிறார். என் அன்பு சகோதரனை, பல்வேறு உடல் நோயினால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? மருந்துகளை எப்படி சாப்பிடுவது, காலை மாலை இரவு என்று சொல்லி உணவாக மருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் சொல்லி நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு எல்லா விதமான நோய்க்கு முடிவை நான் கொடுக்கிறேன், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரி, சகோதரியே, பக்தியோடு உடைய இரு கரங்களை விரித்து ஜெபிங்க. போதும் இயேசுவே, நீங்க எனக்கு போதும், நீங்க மட்டும் எனக்கு போதும், உடைய கிருபையும் வல்லமையும் மட்டும் எனக்கு போதும், உடைய சக்தி எனக்கு போதும், உடைய ஞானம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி என் அன்பு சகோதரனே, நம்பிக்கையோடு ஜெபிங்கள். இன்றைக்கு நீங்கள் வேண்டுகிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்க போகுது.
அதிசயங்களை செய்கிற தேவன், செங்கலைகளாக பிளக்க செய்கிற தேவன், தானியேலை சிங்கத்தினுடைய வாயை கட்டி போட்டு காப்பாற்றிய தேவன், சாத்தானுக்கு பேசாத ஆபத்திலே தீயிலிருந்து காப்பாற்றிய தேவன், உங்களுடைய எல்லா சூழலிலிருந்தும், உங்களுடைய எல்லா தடைகளிலிருந்தும், உங்களுடைய எல்லா நோய்களிலிருந்தும், உங்களுடைய கண்ணியிலிருந்தும், உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு மட்டுமே இருப்பார். உலகம் முடியும் வரை உங்களோடு இருந்து அவரை காக்கிற தேவனாய், அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவே அழாதீர்கள், அழாதீர்கள். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீருக்கு, உங்களுடைய கண்ணீரை கடவுள் துடைத்து தன்னுடைய தோற்பையிலே வைத்துக் கொண்டு உங்களுடைய கண்ணீருக்கான பதிலை இன்றைக்கு கொடுக்க போகிறார். எனவே அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை, இன்றைக்கு உங்களுக்கு கடவுள் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய கண்ணீரை துடைக்க போகிறார். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மார்க்கு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 27வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நீங்கள் வேண்டுகிற காரியம் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், கடவுள் அதை உங்களுக்கு கொடுப்பார். எனவே இந்த அருமையான வேளையிலே நாம் வேண்டின எல்லா காரியங்களும் இந்த நவநாளில, இந்த 13 நாட்கள் இந்த நற்கருணை ஆராதனையிலே ஜெபித்த உங்களுடைய அந்த ஒரு காரியம் இன்றைக்கு கண்டிப்பாய் கடவுளால் நிகழ்ந்திருக்கிறது என்ற நம்பிக்கையில கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதியுங்கள். கண்டிப்பாய் இன்றைக்கு 13வது நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை புனித அந்தோனியார் வழியாக இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. நம்பிக்கையோடு இந்த ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். துயருள்ளரும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனிற்கும் புகழ்ச்சியோடு வேற்றியாகும். வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.